ஹலோ நம்ம பாக்ஸிங் சேனலில் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போனால் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக்ஸுமே எவ்ரிடே நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒன்று. அதனால் இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னா ட்ரூ காலருங்க. இந்த ட்ரூ காலரோட ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷனை நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் நாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இந்த ட்ரூ காலர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாதீங்க, அது இருந்தால் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். அது எல்லாமே உண்மை தான். அது என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த ட்ரூ காலர் அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட பர்மிஷனே இல்லாமல் பேக்ரவுண்டில் வந்து நிறைய டேட்டா வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். இதனால் நம்மளோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைனேஜ் ஆயிரும். ஸோ ஓகே, இந்த ட்ரூ காலரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தோட பர்சனல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா திருடப்படுது. இந்த திருடப்பட்ட பர்சனல் டேட்டாவை நிறைய பேருக்கு வித்துட்டாங்க அப்படின்னு நிறைய அவேர்னஸ் வீடியோ நம்ம டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ட்ரூ காலரை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்னா, நமக்கு வரக்கூடிய அன்கோன் காலை வந்து அதோடைய காலர் ஐடியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதோட ஒரு சூப்பரான ஒரு காலர் ஐடி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹைக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க நண்பா. உங்கள்கிட்ட ஹைக் அப்ளிகேஷன் இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஹைக் அப்ளிகேஷன் வந்து வாட்ஸ்அப் மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர் சாட் பண்ணிக்கலாம். இந்த ஹைக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பிறகு இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான் போட்ட சிம்பிள் கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நட்டேஷா அப்படிங்கக்கூடிய ஒரு ஹெல்ப் சாட் இருக்கும். இது வந்து ஒரு பொண்ணுலாம் கிடையாது, நம்மளுடைய ஹெல்ப் சாட்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த நட்டேஷா அப்படிங்கிறதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து யாரோட நம்பரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்களோட காலர் ஐடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் யாரோடைய நம்பருடைய காலர் ஐடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி நம்பருங்கிறத காப்பி பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைக்கு ஓப்பன் பண்ணிக்காங்க நண்பா. ஹேஷ் காலர்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்க. அடுத்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரில் இருக்கக்கூடிய காலர் ஐடி, அவங்க பேர் எல்லாமே வந்துடும் நண்பா. செகண்ட் பார்க்க இருக்கேன் என்னன்னா, என் பக்கத்தில் வந்து பிளக் பாயிண்ட் கிடையாது, என்கிட்ட வந்து பவர் பேங்க் கிடையாது. பட் ஆனால் என் மொபைல் இப்போ அர்ஜென்ட்டாக நான் ஓப்பன் பண்ணணும், உடனே பேடிஎம்மில் எமர்ஜென்சியாக ஒருத்தவங்களுக்கு மணி சென்ட் பண்ணணும், நான் வந்து வாட்ஸ்அப்பில் முக்கியமாக ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணும், இப்போ ஏன் அர்ஜென்ட்டாக என் மொபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. ஒரே ஒரு ஓடிஜி அடாப்டர் மட்டும் வாங்கிக்காங்க. 30 ரூபீஸ் வரும். பட் ஆனால் நமக்கு பல விதத்தில் இது உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஓடிஜி கேபிளை நம்மளோட சார்ஜரோட கனெக்ட் பண்ணிக்காங்க. அதாவது சார்ஜ் இருக்கக்கூடிய மொபைல், அதாவது நம்மளோட நண்பர்களோட மொபைல் யாராவது வாங்கி அதை அந்த மொபைலோட கனெக்ட் பண்ணிக்காங்க. மற்றொரு சைடை நம்மளோட சார்ஜரில் சார்ஜ் பண்ணி ப்ளக் பண்ணிக்காங்க. இப்போ நம்மளோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் ஒரே ஒரு ஓடிஜி யூஸ் பண்ணி, ஒரு பிளக் பாயிண்ட் இல்லாத டைமில், ஒரு பவர் பேங்க் இல்லாத டைமில் இந்த மாதிரி பவர் பேங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேஸ்ட் மொபைல் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த மொபைலை சார்ஜ் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவல் போகும்போது எமர்ஜென்சிக்கு ஒரு சார்ஜ் பண்ணிக்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னா, அதாவது டே டு லைஃப்பில் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு தாங்க. அதாவது நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் மேலே எவ்வளோ தான் நம்ம கேர் பண்ணாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோனோடைய பேட்டரி லைஃப்லேயும் நம்ம கேர் எடுத்துக்கணும். அதாவது நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் அந்த சார்ஜ் ஃபுல்லாகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கணும். அந்த 2 ஹவர்ஸுக்கு மேலே நம்ம சார்ஜ் பண்ணக்கூடாது, அன்பிளக் பண்ணிடணும். பிகாஸ் வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம்னா, இன்புட் கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிடும். இதனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே சார்ஜ் ஆகிட்டே இருக்கும்போது அது வந்து ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் வந்து பேட்டரி லைஃப் அந்த பேட்டரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைனேஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெகுலராக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டே இருக்கிறனால அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து உப்பிரும். அந்த பேட்டரி வந்து சில டைமில் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டே டு லைஃப்பில் நம்ம எவ்ரிடே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் இந்த ஒரு சிறிய தப்பை வந்து நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம். லைஃப்பில் மறந்து கூட இந்த ஒரு சின்ன தப்பை நீங்கள் வந்து செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பேட்டரி அலாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு 3 MB சைஸ் உள்ள இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, உங்கள் மொபைல் வந்து பேட்டரி ஃபுல்லான பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ரிங்டோனாக வந்து அலாரம் கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய சார்ஜ் வந்து அன்பிளக் பண்ணிடலாம் நண்பா. ஃபோர்த் பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னா, அதாவது நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஹேண்ட் வச்சு இப்படி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம டாஸ்க்கை கிளிக் பண்ணுறதுக்கும் மெனு பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கும் அந்த பேக்கில் வரதுக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம கையை வந்து விரலை வந்து ஸ்க்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம தேவையே கிடையாது. நமக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம ஹேண்ட் வந்து அதிகமாக எந்த இடத்துல நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுவோமோ அந்த இடத்துலையே இந்த மெனு பட்டன் வந்து நம்மளால் செட் பண்ணிக்க முடியும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த கீழே இந்த மெனு பட்டன் வந்து ஒர்க் ஆகலைன்னா, இந்த பேக் பட்டன் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அதிகமாக உங்களுடைய ஃபிங்கரை வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அதே இடத்துலேயே உங்களுடைய மெனு பட்டன் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஈஸியாக இந்த இடத்துலேயே வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நண்பா.
ஃபிஃப்த் பார்க்கக்கூடிய ட்ரிக் ஒரு அப்ளிகேஷன் நண்பா. கூகுள் லான்ச் பண்ண இந்த காண்டாக்ட் அப்ளிகேஷன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் அவசியமான ஒன்று தான் தோணுச்சு. அதனால தான் இதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கூகுள் காண்டாக்ட் இந்த அப்ளிகேஷனை நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போதே நம்மளோட இமெயில் ஐடியை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்காங்க நண்பா. நம்மளோட இமெயில் ஐடியை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு நார்மலாக நம்மளுடைய காண்டாக்ட் அப்ளிகேஷனில் எப்படி காண்டாக்டை வந்து சேவ் பண்ணுமோ அதே மாதிரி சேவ் பண்ணிக்காங்க நண்பா. டே டு லைஃப்பில் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து காணாமல் போயிட்டாலோ, நம்மளோட சிம் கார்டு வந்து காணாமல் போயிட்டாலோ நம்ம மறுபடியும் வாங்கிக்க முடியும். பட் ஆனால் நம்மளோட சிம் கார்டில் சேவ் பண்ணி வச்சுருந்த நம்பர் மட்டும் ரெக்கவர் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த கூகுள் காண்டாக்ட் அப்ளிகேஷனில் நம்மளோட காண்டாக்டை சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக பேக்கப் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து தொலைஞ்சு போயிட்டால் கூட வேற ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இந்த காண்டாக்ட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இதே இமெயில் ஐடியை லாகின் பண்ணும்போது நாம் சேவ் பண்ணி வச்சிருந்த காண்டாக்ட் எல்லாமே வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளோட காண்டாக்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக்ஸுமே நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் லைஃப்பில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருந்திருக்கும். நமக்கு யூஸ்ஃபுல்லானதாக மட்டும் இருந்தால் போதாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் அப்படியே சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.